வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஆர்பிஎஃப் ரேலி 2024க்கான ஒரு ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஎஸ்எஸ் ஸ்டெனோ, அதுக்கப்புறம் வந்து ஹெட் கான்ஸ்டபிள், வாரண்ட் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவில்தார், அதுக்கப்புறம் கிளர்க், இதில் இருக்கக்கூடிய போஸ்டர்ஸ் இருக்க எல்லாருமே சிஆர்பிஎஃப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதை பற்றி என்னன்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரெடி எஸ்எஸ்சி ஜிடி அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி தான். பட் ஆனால் இதில் வந்து போஸ்ட் வந்து அதில் நீங்கள் ஜிடி மட்டும் தான் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இதில் வந்து ஏஎஸ்சி ஸ்டெனோ, ஹெட் கான்ஸ்டபிள், வாரண்ட் ஆஃபீஸர், அவில்தார் இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம், அட்டன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதில் சிஆர்பிஎஃப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப், ஐடிபிபி, எஸ்எஸ்பி, அசாம் ரைஃபிள்ஸ், இதுதான் சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஆர்பிஎஃப். இந்த சிஆர்பிஎஃப் ரேலி வந்து பிஎஸ்எஃப் தான் கண்டக்ட் பண்றாங்க. இதுல பிஎஸ்எஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஹெட் கான்ஸ்டபிள், ஏஎஸ்எஸ் ஸ்டெனோ இந்த ஷார்ட் நோட்டீஸ் வந்திருக்கு இல்லையா, இந்த செலக்ஷன் மட்டும் தான் அவங்க கண்டக்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து எஸ்எஸ்சி ஜிடி வந்து நம்ம இதே சிஆர்பிஎஃப் தான், ஆனா எஸ்எஸ்சி ஜிடியில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் மட்டும் அவங்க வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இதுல வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 12th பாஸ் பண்ணி ஒரு டைப்பிங் ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுல வந்து 1283 வேகன்சி கிட்ட வந்திருக்கு. ஓகேங்களா? ஏஎஸ்சி ஸ்டெனோக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 243 வேகன்சியும் வந்திருக்கு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஎஸ்சி 12th பாஸ் பண்ணியிருக்கணும். வித் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டெனோ தெரிஞ்சிருக்கணும். முக்கியமா இந்த ஸ்டெனோ தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் வந்து நம்ம பாஸ் பண்ண முடியும் ஸ்கில் டெஸ்ட்ல. ஓகேங்களா? ஸோ இந்த வேகன்சி வந்து ஆல் ஓவர் இந்தியா. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வேகன்சி ஆஃப் ஏஎஸ்எஸ் ஸ்டெனோ. ஏஎஸ்எஸ் ஸ்டெனோக்கு எவ்வளவு வேகன்சி, என்னென்ன மேல் அண்ட் ஃபீமேல், என்ன கேட்டகரிக்கு எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்றத இந்த இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஷார்ட் நோட்டீஸுக்கான பிடிஎஃப் நம்மளுடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணி தெளிவா பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ஏஎஸ்எஸ் ஸ்டெனோக்கு வந்து சிஆர்பிஎஃப்க்கு 21 வேகன்சியும், பிஎஸ்எஃப்க்கு வந்து 17 வேகன்சியும், ஐடிபிபிக்கு 56 வேகன்சியும், சிஐஎஸ்எஃப்க்கு வந்து 146 வேகன்சியும், எஸ்எஸ்பிக்கு வந்து 3 வேகன்சியும் வந்திருக்கு. இதுல சிஐஎஸ்எஃப்க்கு தான் ரொம்ப அதிகமான வேகன்சி வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல், அதுக்கப்புறம் அவில்தார் கிளர்க், இதுல வந்து சிஆர்பிஎஃப்க்கு 282 வேகன்சியும், பிஎஸ்எஃப்க்கு 302 வேகன்சியும், ஐடிபிபிக்கு 163 வேகன்சியும், சிஐஎஸ்எஃப்க்கு 496 வேகன்சியும் வந்திருக்கு. இது வந்து சிஐஎஸ்எஃப்க்கு தான் இருக்கிறதுலே ரொம்ப வேகன்சி அதிகமானது. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி நம்ம கான்ஸ்டபிள் ஜிடிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஐஎஸ்எஃப் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். ஏன்னா அதுல ரொம்ப வேலை வந்து கம்மியா இருக்கும், ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹெட் கான்ஸ்டபிள் ஏஎஸ்சி ஸ்டெனோ அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆஃபீஸ் ஒர்க் மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா? நம்ம வந்து ஃபீல்டு ஒர்க் எதுவும் செய்ய போறது கிடையாது. மார்னிங் 9 to ஒரு ஹவர்ஸ் டியூட்டி மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு நல்ல ஒர்க் நம்ம வந்து நல்லா ட்ரை பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு போஸ்டிங் எடுக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் டேட், இந்த அப்ளை பண்ணுறதுக்கான டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9 ஜூன் 2024 அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 ஜூலை 2024 அன்னைக்கு லாஸ்ட் டேட் முடிஞ்சிட போகுது. ஸோ எக்ஸாம் டேட் வந்து கூடிய சீக்கிரம் அறிவிப்போம் அப்படின்றத இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் லெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இன்னும் ரிலீஸ் பண்ணல. இந்த அப்ளை பண்ணுறதுக்கான டேட் முன்னாடி வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து அப்ளை பண்ணுற டேட் இதில் இருக்கிற கொடுத்துருக்கிறது எல்லாமே இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட், செலெக்ஷன் ப்ரொசீஜர் எல்லாமே தெளிவாக கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு வீடியோ பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான செலக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும், ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், மெடிக்கல் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இந்த ரிட்டன் எக்ஸாம்க்கான சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேம் எஸ்எஸ்சி ஜிடிக்கான சிலபஸ் மாதிரி தான் வரும். ஆனால் இதில் வந்து சிலபஸ் போன வருஷம் எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்றது நான் கொடுக்கலான்ட்டு தான் இருந்தேன். பட் இருந்தாலும் நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வர வரையும் வெயிட் பண்ணி என்ன சிலபஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம தெளிவாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ சிலபஸை பொறுத்த வரையும் வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சிஆர்பிஎஃப் ரேலி, இந்த ஏஎஸ்சி ஸ்டெனோ அண்ட் ஹெட் கான்ஸ்டபிளுக்கான ரேலி யார் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா பிஎஸ்எஃப் தான் கண்டக்ட் பண்றாங்க. ஓகேங்களா? இதுல வந்து நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வர வரையும் வெயிட் பண்ணி தான் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபர்தர் டீடைல்ஸ் எது ஒன்று நமக்கு தெரியும். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா செலக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தாச்சு, அப்ளை பண்றதுக்கான டேட் பார்த்தாச்சு, வேகன்சி என்னன்றதை பார்த்தாச்சு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கான சேலரி என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏஎஸ்ஐ ஸ்டெனோ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 40,000க்கு மேல மினிமம் இருக்கும். ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வந்து ஒரு 35 மினிமம் இருக்கும். இது வந்து அலவன்ஸ் இல்லாம ஒரு மினிமம் சேலரி. ஓகேங்களா? இதை விட அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து நீங்க டியூட்டி பார்க்குற இடம், அதுக்கப்புறம் ரிஸ்க் அலோன்ஸ், அதுக்கப்புறம் டிஏ அலோன்ஸ் இதெல்லாமே சேர்ந்து வந்து உங்களுக்கு ஒரு சமமா
அமௌண்ட் கிடைக்கும். இது வந்து பேசிக் பே வந்து மட்டும் தான் இது நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒரு நல்ல வேகன்சி, நல்ல சேலரி, நல்ல ஜாப். ஓகேங்களா? நல்லா ட்ரை பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு போஸ்டிங் எடுக்க முடியும். இது அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்ததும் நான் அப்ளிகேஷன் பண்ண எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோ கொடுக்குறேன். அடுத்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததும் சிலபஸ் பற்றின டீடைல்ஸ், இந்த செலெக்ஷன் ப்ரொசீஜர் பற்றின டீடைல்ஸ் எல்லாமே நம்ம தெளிவாக நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேம் எஸ்எஸ்சி ஜிடிக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணி நம்ம வந்து செலெக்ஷன் அட்டன் பண்ணமோ அதே ப்ராசஸ் தான். பட் இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல், அதுக்கப்புறம் வந்து ஏஎஸ்ஐ ஸ்டெனோ, இது ஒரு ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு யூனிஃபார்ம்லேயே ஒரு ஆஃபீஸ் ஒர்க் வேணும், நம்ம டைப்பிங் பண்ணிட்டு நம்ம கம்ப்யூட்டர்லேயே உட்காந்துட்டு ஸோ நம்ம ஈஸியாக இருக்கலாம் அப்படின்னா இது ஒரு நல்ல போஸ்டிங். ஓகேங்களா? அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது சென்ட்ரல் ஆர்மட் போலீஸ் ஃபோர்ஸஸ்க்கு டிஃபென்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ